நம்ம ஒரு நாளைக்கு 10 வேலைகளை திட்டமிடுறோம். 10 வேலைகளை திட்டமிட்டு இருக்கீங்கள, முதல் வேலை முடிஞ்சிருச்சு, 2வது வேலை முடிஞ்சிருச்சு, 3வது மேல முடியல. அதுக்கு காரணம் இன்னொருத்தர் இப்படி பண்ணிட்டாரு, அல்லது ஒரு பொருள் எனக்கு கிடைக்கல அப்படின்னு மத்தவங்க மேல நம்ம பொறுப்பு கொடுத்துட்டு கோவப்படுறோம். உடனே அந்த இடத்துல என்னத்தை வெளிப்படுத்துறோம்? அந்த வேலை முடியல எழுதினா ஒண்ணு நம்மளால இருக்கலாம், அல்லது வேறவங்களால, எப்படி வேணாலும் இருக்கலாம். எந்த அகச்சூழ்நிலை, புறச்சூழ்நிலை இதை பயன்படுத்துறதுனால என்ன ஆயிடுது? அந்த இடத்துல என்னத்தை நம்ம வெளிப்படுத்துறோம்? கோபத்தை வெளிப்படுத்துறோம். 4 பேர் 5 பேர்த்துட்டு கூட்டி பேசுறோம். இப்படி பேசுற நம்ம இந்த முதல் 2 வேலை முடிஞ்சது இல்லையா? அப்ப ஏன் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துறது இல்ல? ஏன் அந்த கொண்டாட்டத்தை 4 பேர் 5 பேர்த்த கூப்பிட்டு சொல்றது இல்ல? இப்ப இருந்து நம்ம என்ன செய்வோம்னா, கொண்டாட்டத்தை கூப்பிட்டு செய்வோம், கொண்டாட்டத்தை கூப்பிட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு நண்பனை கூப்பிட்டு ஒரு பிரச்சனை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்ற நம்ம, டே மச்சா இப்படி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போம். அப்ப என்ன ஆகும்னா, நல்ல செய்திகள் நம்மளை பத்தியும் நம்ம பரப்புறோம், அவங்களுக்கும் நல்ல செய்தியை கொடுக்குறோம். இந்த 2 வினைகளை நம்ம மாத்துறதுனால, இந்த வினையை நம்ம மாத்தணும். இப்போ ஒரு வேலை நடக்கலன்னு கோபத்தையும் வெளிப்படுத்திக்கும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்க 5 டைம் கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 டைம் உங்களுக்கு கிடைச்சத மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க. கோபத்தை வெளிப்படுத்துற நீங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க. இப்ப என்ன ஆகும்? போக 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 மகிழ்ச்சிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க, கோபத்தின் எண்ணிக்கை தானா குறையும். தானா குறைஞ்சிடும். நீங்க கோபத்தை குறைக்கிறதுக்கு வேற எதுவும் செய்ய வேணாம். 24 மணி நேரத்துல 10 டைம் கோவப்படுறவங்கன்னா 5 டைம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறத மாத்துங்க, 5 டைம் கோவப்படுங்க. அப்புறம் இந்த 5 டைம் என்ன ஆகும்? 10 டைம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீங்க. 10 டைமும் நீங்க உங்களை நல்லா உணர்வீங்க, உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை நல்லா உணர வைப்பீங்க. அது உங்களால பண்ண முடியும். நீங்க வெளிப்படுத்துறது மகிழ்ச்சியாக இருக்கட்டும். உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை கொண்டாடுவோம். நம்மளுடைய நடக்காத விஷயங்களை பற்றி திண்டாடுவதை விட நடந்த விஷயங்களை கொண்டாடுவதே வாழ்வில் தலை சிறந்த செயலுக்கு, தலை சிறந்த வாழ்க்கைக்கு, ஆனந்த வாழ்க்கைக்கான அற்புத வழிகாட்டியாக அமையும்.